உங்களுக்கு அழகான ஒரு கிள்ளி பாயிண்ட்ல ஒரு 45 சென்ட் கொண்டு வந்திருக்கோம். 45 சென்ட்டுமே சும்மா லோக்கல் இடம் கிடையாதுங்க. தாரோடு ஃபேஸ்ல கரெக்டா இந்த பாதையை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு செவுல் போற பாதை. இந்த பாதை உங்களுக்கு சடைமங்கலம், கங்கனாங்குளம், களக்காடு போற பாதை. இந்த பாதை பார்த்தீங்கன்னா சிங்கிக்குளம், பானாங்குளம் நேஷனல் ஹைவே. இங்க இருந்து கரெக்டா ஒரு 15 கிலோமீட்டர் தான் நேஷனல் ஹைவே. கரெக்டா இப்போ பிரபு ஹைடெக் சிட்டி இதுல வந்து பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த பிளாட்ல 3 செட்டா பிரிச்சிருக்காங்க. அவங்க பிளாட்டுக்கு சென்ட்டுக்கு என்ன ரேட்டு ஸ்கோர் பண்ணாங்க? 40,000 ஸ்கோர் பண்ணாங்க. அதே பிளாட்டுக்குள்ள நம்மளுக்கு 45 சென்ட் தனி. நம்ம இடம் பிளாட்டுக்குள்ள போகாம தனியா கிடக்கு 45 சென்ட். டைரக்ட் ஓனர். நம்ம ஓனர் டைரக்டா சென்ட்டுக்கு என்ன ரேட்டு ஸ்கோர் பண்ணுதாங்க? வெறும் 25,000 தான் ஸ்கோர் பண்ணுதாங்க. 45 ஏக்கரி நம்ம மொத்தமா தான் எடுக்க முடியும். வாங்க நம்ம இடத்த போய் பார்க்கலாம். செவுல் பாதை இது கரெக்டா பஸ் ஸ்டாப் தான். இதுல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. வெங்கட்ரங்கபுரம் பாதை பாருங்க. இப்போ நம்ம நிக்கிறது மெயின் பஸ் ஸ்டாப்பு. இதுல எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு வந்து நின்றுட்டு போகும். பாருங்க தாரோட பேஸ்ல 45 சென்ட்டுமே அமைஞ்சிருக்கு. மோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 அடி மோப்பு. நம்ம இடத்த சுத்தியுமே பிளாட்டு தான். நம்ம இடத்துக்கு கீழ் சைடு பிளாட்டு, பேக் சைடு பிளாட்டு, மேல் சைடு பிளாட்டு. நம்ம ஃப்ரெண்டில் மட்டும் உங்களுக்கு தாரோடு ஃபேஸு. ஆனால் 45 சென்ட்டுமே நீங்கள் மொத்தமாக தான் எடுக்க முடியும். சென்ட்டுக்கு 25,000 ஸ்கோர் பண்ணுதாங்க. அதுவும் நெகசபிள் தான். டைரக்ட் ஓனர். நீங்கள் நேரில் வாங்க, எவ்வளோக்குள்ள கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி பேசிக்கலாம். பிரபு ஹைடெக் சிட்டியில் வீடை பாருங்க. நம்ம பிளாட்டுக்கு அப்படியே மேல் சைடு ஃபுல்லாமே வீடு. உங்களுக்கு தாரோடு மெயின் பாதை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 மீட்டர்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம். திருநெல்வேலிருந்து உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தான். பிராஞ்சேரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், செவுல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். இப்போ மெயின் லொக்கேஷன் இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க.